பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் பாகம் 20. பிரம்மசமாஜ பக்தர்களுடன் நடந்த உரையாடல்கள். ஞாயிறு ஏப்ரல் 22, 1883. பௌர்ணமி மாலை நேரம். ஸ்ரீராமகிருஷ்ணர் சிந்தியில் வசித்து வந்த வேணி மாதவ பாலின் தோட்ட வீட்டிற்கு சென்றிருந்தார். அன்று சித்திரை மாதம் நடைபெறும் சிந்தி பிரம்ம சமாஜத்தின் அரையாண்டு விழா. பிரம்ம சமாஜ பக்தர்கள் பலர் வந்திருந்தனர். தெற்கு வராந்தாவில் பக்தர்கள் குருதேவரை சுற்றி அமர்ந்திருந்தனர். ஆதி பிரம்ம சமாஜத்தின் ஆச்சாரியரான ஸ்ரீ பேச்சாராம் வழிபாட்டை நடத்துவார். பிரம்ம சமாஜ அன்பர்கள் இடையிடையே குருதேவரிடம் கேள்விகள் கேட்டனர். பிரம்மசமாஜ பக்தர் கேட்டார், சுவாமி, வழி என்ன? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அனுராகம், அதாவது இறைவனை நேசிப்பது மற்றும் பிரார்த்தனை. அனுராகமா பிரார்த்தனையா என்று கேட்டார் பிரம்ம பக்தர். முதலில் அனுராகம், பிறகு பிரார்த்தனை என்று ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார். இவ்வாறு கூறிய குருதேவர் ராகத்துடன் பாடினார். மனமே, தாயை மெய்யாக வருந்தி அழைத்தால் வராமல் தனியே உன்னை விடுவாளோ, சற்றே விலகி போவாளோ? மற்றும் எப்போதும் இறைவனின் திருநாமத்தையும் மகிமையையும் பாட வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். பழைய பாத்திரத்தை தினமும் துலக்க வேண்டும். ஒரு முறை துலக்குவதில் என்ன பயன்? மேலும் விவேகமும் வைராக்கியமும் வேண்டும். வாழ்க்கை நிலையற்றது என்ற உணர்வு வேண்டும். பிரம்ம சமாஜ பக்தர் கேட்டார், இல்லறத்தை துறப்பது நல்லதா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், எல்லோருக்கும் அது நல்லதல்ல. சுகபோகங்களை அனுபவித்து தீர்க்காதவர்கள் வாழ்க்கையை துறக்கக்கூடாது. 2 அணாவுக்கு கள் குடித்தால் போதை வருமா என்ன? பிரம்ம சமாஜ பக்தர் கேட்டார், அப்படியானால் அவர்கள் இல்லறத்திலேயே இருக்க வேண்டியதுதானா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஆம், அவர்கள் பற்றின்றி கடமைகளை செய்ய முயற்சிக்க வேண்டும். கையில் எண்ணெய் பூசிக்கொண்டு பலாப்பழத்தை அறுக்க வேண்டும். பெரிய மனிதர்களின் வீட்டு வேலைக்காரி எல்லா வேலைகளையும் செய்கிறாள். ஆனால் அவளது மனம் கிராமத்தில் உள்ள சொந்த வீட்டையே நினைத்து கொண்டிருக்கும். இதுதான் நிஷ்காம கர்மம். பற்றின்றி வேலை செய்வது, இதுதான் மனத்தளவில் துறவு. நீங்கள் மனத்தளவில் துறக்க வேண்டும். துறவியர் புறத்திலும் மனத்தளவிலும் துறப்பார்கள். பிரம்ம பக்தர் கேட்டார், சுகபோகங்களை அனுபவித்து தீர்ப்பது என்றால் என்ன? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், காமினி காஞ்சனம் சுகபோகம். கடும் காய்ச்சல் கண்ட நோயாளியை ஊறுகாயும் தண்ணீரும் இருக்கின்ற அறையில் வைப்பது ஆபத்து. பணம், பொன், புகழ், உடல் சுகம் இவற்றை ஒருமுறை அனுபவிக்காவிட்டால், இந்த சுகபோகங்களை அனுபவித்து தீர்க்காவிட்டால் இறைவனுக்காக மன இயக்கம் ஏற்படுவதில்லை. பிரம்ம சமாஜ பக்தர் கேட்டார், பெண்கள் கெட்டவர்களா, ஆண்கள் கெட்டவர்களா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், வித்யா சக்தியான பெண்களும் உள்ளனர், அவித்யா சக்தியான பெண்களும் உள்ளனர். வித்யா சக்தியான பெண் இறை நெறியில் நம்மை அழைத்து செல்கிறாள். அவித்யா சக்தியான பெண்ணோ நாம் தெய்வத்தை மறக்குமாறு செய்து விடுகிறாள். உலகியல் வாழ்க்கையில் நம்மை மூழ்கடிக்கிறாள். இறைவனின் மகாமாயையால் உலக வாழ்க்கை நடந்து வருகிறது. இந்த மாயையில் வித்யா மாயை, அவித்யா மாயை இரண்டும் உள்ளது. வித்யா மாயையை சார்ந்தால் சத்சங்கம், ஞானம், பக்தி, பிரேமை, வைராக்கியம் இவையெல்லாம் உண்டாகின்றன. அவித்யா மாயை என்பது பஞ்சபூதங்களும் புலன்களின் சுகபோகங்களுக்கு காரணமான உருவம், சுவை, மனம், ஸ்பரிசம், ஓசை என்பனவும் ஆகும். புலன்களின் இன்பத்திற்கு காரணமான அனைத்தும் நாம் இறைவனை மறக்கும்படி செய்கின்றன. பிரம்ம சமாஜ பக்தர் கேட்டார், அவித்தியை அறியாமையை உண்டாக்குமானால் இறைவன் அவித்தியை ஏன் படைத்திருக்கிறார்? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அது அவருடைய விளையாட்டு. இருள் இல்லாவிட்டால் ஒளியின் பெருமையை உணர முடியாது. துன்பம் இல்லாவிட்டால் இன்பத்தை புரிந்து கொள்ள முடியாது.
தீமை இருப்பதால்தான் நன்மையை அறிய முடிகிறது. தோல் இருப்பதால்தான் மாங்காய் பக்குவம் அடைகிறது, பழுக்கிறது. பழம் பழுத்துவிட்டால் தோலை எரிந்துவிட வேண்டும். மாயையாகிய தோல் இருப்பதால்தான் படிப்படியாக பிரம்மஞானம் உண்டாகிறது. வித்யாமாயை அவித்யாமாயை இரண்டும் மாம்பழத்தின் தோலுக்கு சமம். இரண்டுமே தேவை. பிரம்ம சமாஜ பக்தர் கேட்டார், போகட்டும், உருவ வழிபாடு, மண்ணால் செய்யப்பட்ட உருவத்திற்கு பூஜை செய்வது இதெல்லாம் நல்லதா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், நீங்கள் உருவ வழிபாட்டை நம்புவதில்லை. சரி, உருவ வழிபாடு உங்களுக்கு பிடிக்கவில்லை. உங்கள் போக்கு அத்தகையது. நீங்கள் ஈர்ப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். ராதைக்கு கண்ணனிடம் இருந்த ஈர்ப்பை, அன்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். உருவ வழிபாட்டினர் காளி, துர்க்கை போன்ற தெய்வங்களை எப்படி வழிபடுகிறார்களோ, அம்மா அம்மா என்று உள்ளமுருகி அவர்களை அழைத்து அவர்களை எவ்வளவு நேசிக்கிறார்கள், அந்த மனநிலையை ஏற்றுக்கொள்ளுங்கள். உருவத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பாதகமில்லை. பிரம்மசமாஜ பக்தர் கேட்டார், வைராக்கியம் எப்படி உண்டாகிறது? அது ஏன் எல்லோருக்கும் உண்டாவதில்லை? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், சுகபோக நாட்டம் தணியாவிட்டால் வைராக்கியம் தோன்றாது. குழந்தைக்கு மிட்டாயும் பொம்மையும் கொடுத்து தாயை அதிக நேரம் மறந்திருக்க செய்யலாம். ஆனால் மிட்டாயை தின்பதும் பொம்மை விளையாட்டும் முடிந்துவிட்டால் அம்மாவிடம் போக வேண்டும் என்று அது சொல்லும். தாயிடம் அழைத்து போகாவிட்டால் பொம்மையை வீசி எறியும். உரத்த குரலில் அழத் தொடங்கும். பிரம்ம சமாஜத்தினர் குருவாதத்தை எதிர்ப்பவர்கள். ஆகவே பிரம்ம பக்தர் அது விஷயமாக பேசத் தொடங்கினார். பிரம்ம சமாஜ பக்தர் கேட்டார், சுவாமி, குரு இல்லாமல் ஞானம் பெற முடியாதா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், சச்சிதானந்தம் தான் குரு. குரு வடிவில் ஒரு மனிதர் உன் மனதில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவாரானால் சச்சிதானந்தமே அந்த வடிவத்தில் வந்திருக்கிறார் என்று அறிந்து கொள். குரு ஒரு நண்பனைப் போல் கையை பிடித்து அழைத்து செல்கிறார். இறைக்காட்சிக்கு பிறகு குரு சீடன் உறவு இருக்காது. அது ஒரு குழப்பம். அங்கே குருவும் இல்லை, சீடனும் இல்லை. அதனால்தான் ஜனகர் சுகதேவரிடம், பிரம்மஞானம் வேண்டுமானால் முதலில் குரு தட்சணையை கொடுத்துவிடு என்றார். ஏனெனில் பிரம்மஞானம் வந்துவிட்டால் குரு சீடன் வேறுபாடு இருக்காது. இறைக்காட்சி கிடைக்காத வரையில்தான் குரு சீடன் உறவு. மாலை வேளையாகிவிட்டது. அப்போது சில பிரம்ம சமாஜ அன்பர்கள் குருதேவரிடம், இப்போது நீங்கள் சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அதற்கு ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இல்லை, அப்படியொன்றும் இல்லை. அதெல்லாம் ஆரம்பத்தில் சில காலம் செய்ய வேண்டும். பிறகு நியம நிஷ்டங்கள் தேவையில்லை. மாலை வேளைக்கு பிறகு ஸ்ரீ பேச்சாராம் மேடையில் அமர்ந்து வழிபாட்டை ஆரம்பித்தார். இடையிடையே பிரம்ம சங்கீதமும் உபநிடத பாராயணமும் நடைபெற்றன. வழிபாடு நிறைவுற்றது. அந்த ஆச்சாரியர் குருதேவருடன் அமர்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி பேசலானார்.